இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்கினர். சின்ன மரக்கிளைகளில் தாவி ஐஸ் கட்டிகளை சேகரிக்க ரமேஷ் அவற்றை அழகாக அடுக்கினான். நாட்கள் செல்ல செல்ல கண்ணை கவரும் ஒரு ஐஸ் வீடு உருவானது. வீட்டின் சுவர்கள் பளபளக்க, சூரிய ஒளியில் வானவில் நிறங்கள் தென்பட்டன. உள்ளே குளிர்ந்த காற்றும் அமைதியும் நிலவியது. இருவரும் அந்த வீட்டில் தங்கி சுவையான உணவை உண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் நாட்களை கழித்தனர். அவர்களின் மகிழ்ச்சி அதிகம் நாள் நீடிக்கவில்லை. ஒரு நாள் கோபமான கரடி ஒன்று அந்த வழியாக வந்தது. ஐஸ் வீட்டின் அழகை கண்டதும் அதற்கு பொறாமை ஏற்பட்டது. தனது வக்ர புத்தியால் கரடி தீ மூட்டி ஐஸ் வீட்டை உருகச் செய்தது. அழகிய வீடு கொஞ்சம் கொஞ்சமாக உருகி வெறும் தண்ணீராக மாறி நிலத்தில் கலந்தது. தங்கள் கனவு இல்லம் அழிந்ததை கண்ட ரமேஷும் சின்னுவும் தேம்பி தேம்பி அழுதனர். ஐயோ, நமது வீடு போய்விட்டதே, நாம் ஏன் இந்த வீட்டை பற்றி ஒரு லைக் ஷேர்மன் கூட செய்யவில்லை என்று சின்னு வருந்தியது. ரமேஷும் ஆமாம், ஒரு லைக் ஷேர்மன் செய்திருந்தால் இந்த வீட்டை காப்பாற்ற யாராவது வந்திருப்பார்களே என்று கண்ணீர் மல்க கூறினான். அந்த நாளிலிருந்து ரமேஷும் சின்னுவும் தங்களின் அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தொடங்கினர். ஏனெனில் சில சமயங்களில் நாம் அனுபவிக்கும் மகிழ்ச்சியையும் நாம் உருவாக்கும் அழகையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது அவற்றை பாதுகாக்க ஒரு வழி என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர்.